இனி வருகின்ற நாட்கள் எல்லாமே உங்களுக்கு நல்லதாகவே நடக்கட்டும். அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்குற ராசி மீன ராசி. இந்த மீன ராசி என்பவர்களை பற்றி நம்ம முழுமையாக தெரிஞ்சுக்கலாம். மீன ராசி அடிக்கடி பார்த்திங்கன்னா ஒரு சிலரை நம்பி ஏமாறுறாங்க. ஒரு சில பேர் மேலே ரொம்ப அன்பு வைத்து ஏமாந்துருக்குறாங்க. ஒரு சிலர்கிட்ட கடன் கொடுத்து ஏமாந்துருக்குறாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்களில் இவங்க ஏமாறக்கூடிய ஒரு சூழ்நிலை பெரும்பாலும் இருக்குது. பொதுவாக மீன ராசி அப்படின்னாவே மற்றவங்களுடைய உணர்வுகளை புரிந்து கொள்வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்க அதை முன்கூட்டியே அவங்க என்ன ஹெல்ப் கேட்குறாங்களோ அவங்க ஹெல்ப் கேட்கறதுக்கு முன்னாடியே போய் உதவி செய்யக்கூடியவங்களா மீனராசி என்பர்கள் இருப்பாங்க. ஏன் இவங்களுக்கு கர்மாவோட தாக்கம் அதிகமாக இருக்கா? எதனால் இந்த கர்மா இவங்களை தொடருது? எதனால் இவங்க சின்ன சின்ன கஷ்டங்களையும் ஒரு ஏமாற்றங்களையும் சந்திக்கிறாங்க அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இந்த மீனராசி என்பர்களுக்கு யாரெல்லாம் நட்பு ராசியாக இருப்பாங்க, யாரெல்லாம் இவங்களுக்கு கொஞ்சம் எதிராக செயல்படுவாங்க அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம். நிச்சயமாக இந்த வீடியோ ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக தான் உங்களுக்கு இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் மீனராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ரிலேஷன் வகையில் உறவுகள் வகையில் யாராவது மீனராசி அன்பர்கள் இருக்காங்க, நாங்கள் சொல்கிற விஷயங்கள்லாம் உங்களுக்கு பொருந்தி போகுதுன்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. மீன ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்டில் தெரிவிங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது, உங்களுடைய ஜனன ஜாதகத்தை பார்க்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். மீன ராசியில் பிறந்தவங்க பொதுவாக பார்த்திங்கன்னா ரொம்ப அன்பானவங்களாக இருப்பாங்க. ஆனால் பல பேர் பார்த்திங்கன்னா அந்த அன்பை காட்டி ஒரு சில இடத்துல ஏமாற்றிடுவாங்க இந்த மீனராசி என்பர்களை அப்படின்னே சொல்லலாம். இவங்களுக்கு இந்த ஏமாறுறதுக்கு ஏதாவது கர்மா இருக்கா அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த மீன ராசி என்பர்கள் பொதுவாக பார்த்திங்கன்னா புதன் இங்கே நீச்சமாகிறதுனால நல்ல ஒரு புத்திசாலித்தனம் இவங்களுக்கு அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தவங்களுடைய உணர்ச்சிகளை புரிந்து கொள்ளக்கூடியவங்களாக இருப்பாங்க. அதே நேரத்தில் எல்லாரையும் டக்குன்னு நம்பிடுவாங்க. ஏன்னா இங்கே புதன் நீச்சமாகிறதுனால எல்லாரையும் நம்பிடுவாங்க. இந்த எதிரியை கூட நம்புகிற பழக்கம் இந்த மீனராசி என்பர்களுக்கு அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். நடைமுறை விஷயங்களை டக்குன்னு ஏற்றுக்கிட்டு அதற்கேற்ப செயல்பட மாட்டாங்க இந்த மீனராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். ஒரு சில விஷயங்கள் பார்த்திங்கன்னா பழைய சூழலை பற்றியே அடிக்கடி ரிமைண்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க இந்த மீனராசி என்பர்கள். அதனால் பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான முடிவு எடுக்கும்போது பார்த்திங்கன்னா சிந்தித்து செயல்படக்கூடியவங்களாக இந்த மீனராசி என்பர்கள் இருப்பாங்க. அதாவது டக்குன்னு முடிவு எடுக்காமல் கொஞ்சம் யோசனை பண்ணி முடிவு எடுப்பாங்க இந்த மீனராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். சில நேரங்களில் பார்த்திங்கன்னா வாய்ப்பு அதற்காக பொறுத்துட்டு இருக்கும். ஒரு சில நேரங்களில் பார்த்திங்கன்னா ஒரு சில வாய்ப்புகளை தவற விட வேண்டிய ஒரு சூழ்நிலை பெரும்பாலும் மீனராசி என்பர்களுக்கு ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா டக்குன்னு முடிவெடுக்காமல் அது தாமதமாக ஆகும்போது மீனராசி என்பவர்களுக்கு நல்ல ஒரு சாதகமான வழியில் அடிக்கடி கிடைக்கும். நல்ல ஒரு யோகமான ராசி தான். ஏன்னா இங்கே சுக்கிரன் உச்சமாகிறார். அதனால நல்ல ஒரு யோகமான ராசி தான். இருந்தாலும் இந்த மீனராசி என்பவர்கள் பார்த்திங்கன்னா ஒரு சில முக்கியமான முடிவு எடுக்கும்போது டக்குன்னு முடிவு எடுக்காமல் கொஞ்சம் யோசித்து முடிவு எடுப்பாங்க. அது அந்த அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த வாய்ப்பு கொஞ்சம் தள்ளி போகும் அப்படின்னே சொல்லலாம். மீனராசி என்பர்கள் நல்ல ஒரு டேலண்ட் பர்சனாக இருப்பாங்க. கலையில், இசையில், எழுத்தில், ஆன்மீகத்தில், கற்பனை திறனில், அதே நேரத்தில் மற்றவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா நல்ல ஒரு ஆலோசனை வழங்கக்கூடிய ஒரு நபர்களாக இந்த மீனராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். பொதுவாக மீனராசி என்பர்கள் பார்க்கும்போது ரொம்ப அமைதியாக இருப்பாங்க. இவங்களுக்குள்ள நிறைய திறமை ஒளிந்திருக்கும் அப்படின்னு சொல்லலாம். வேத ஜோதிட பார்வையில் பார்க்கும்போது இந்த மீனராசிக்கு பிறவி கர்மா அப்படின்னு சொன்னால் ஒரு சில விஷயங்களை சொல்லலாம். பொதுவாக பார்த்திங்கன்னா அதிகமாக நம்பி ஏமாறுவாங்க இந்த மீனராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். மற்றவங்களுக்கு உதவி கூட இவங்க போய் டக்குன்னு செய்வாங்க. கஷ்டப்படுறதை பார்த்துட்டு இவங்களால பொறுத்துக்கிட்டே இருக்க முடியாது. அவங்களுடைய துன்பத்தை துடைக்கிற மாதிரி ஏதாவது ஒரு விஷயங்களை போய் செய்வாங்க. ஆனால் அதற்கேற்ற மதிப்பும் மரியாதையும் இந்த மீனராசி என்பர்களுக்கு கொஞ்சம் கிடைக்காது அப்படின்னு சொல்லலாம். வாழ்க்கையில் நிறைய விஷயங்களை இவங்க கொஞ்சம் மெதுவாக தான் கற்றுப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். பொதுவாக நிறைய தடைகள் வரும், பிரச்சனை வரும் அப்படின்னு கூட மற்றவங்க சொன்னாலும் கூட அதை உணர்ந்து தான் இவங்க செயல்படுவாங்களே ஒழிஞ்சு நான் அந்த பிரச்சனை அவன் கெட்டவன் அப்படின்னு ஒரு வீட்டிலேயே தந்தை இருக்காங்க, தாய் இருக்காங்க, அவங்க கூட பழகாத அப்படின்னு சொன்னால் கூட இந்த மீனராசி என்பர்கள் என்ன பண்ணுவாங்க, இல்லைம்மா மனிதன், நம்ம மற்றவனுடைய கஷ்டத்தை பார்த்துக்கிட்டு நம்ம சும்மா இருக்கக்கூடாது, அவன் துன்பப்படுறான், நான் போய் ஏதாவது ஒரு உதவி செஞ்சுட்டு வரேன் அப்படின்னு போய் உதவி செய்வாங்க இந்த மீனராசி என்பர்கள். இது இவங்களுடைய இயல்பாக இருக்கும். ஆனால் ஒரு சில இடத்துல பார்த்திங்கன்னா யாருக்கு போய் உதவி செஞ்சாங்களோ அந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு சில இடத்துல மனவேதனை படுற மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் நடக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த இடத்துல தான் இவங்க அந்த சில பாடங்களை கற்றுக்குவாங்க அப்படின்னு சொல்லலாம். பொதுவாக பார்த்திங்கன்னா மீனராசி என்பர்கள் வாழ்க்கையில் நிறைய அனுபவங்களை கற்றுக்குவாங்க அப்படின்னு சொல்லலாம்.
இவங்க இந்த கர்மா குறையிறதுக்கு ஒரு சில விஷயங்கள் செய்யலாம். தினமுமே உண்மையாக வாழணும் அப்படின்னு முயற்சி பண்ணலாம். பெற்றோரை ரொம்ப மதிக்கலாம். பெற்றோருடைய ஆலோசனையை கேட்கலாம். குருவை வழிபடுங்க. ஏன்னா நீங்கள் குருவோட ஆதிக்கத்தில் பிறந்தவங்க. அதனால் குருவை வழிபடுங்க. வியாழக்கிழமையில் ஏழை எளியவங்களுக்கு முடிந்தால் ஒரு மஞ்சள் நிற வஸ்திரமோ அல்லது மஞ்சள் நிற பூக்களோ வாங்கி யாருக்காவது தானமாக கொடுத்துட்டு வாங்க. கட்டாயம் உங்களுக்கு நல்லதே நடக்கும். அதே நேரத்தில் விஷ்ணு வழிபாடு, குரு தட்சிணாமூர்த்தி வழிபாடு எல்லாமே உங்களுக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்கும். இதெல்லாம் நீங்கள் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு விஷ்ணு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமோ நாராயணா அப்படிங்கிற மந்திரத்தை தினமுமே ஒரு 108 முறை சொல்லி ஜபித்துடுவாங்க. கட்டாயம் உங்களுக்கு நல்லதே நடக்கும். அப்படி 108 முறை உங்களால் சொல்ல முடியல அப்படின்னா கூட ஒரு 21 முறையாவது நீங்கள் அதை சொல்லி பாருங்கள். கட்டாயம் உங்களுக்கு நல்லதே நடக்கும் அப்படின்னே சொல்லலாம். மீன ராசியில் சுக்கிரன் உச்சமாகிறதுனால இந்த மீன ராசி ஒரு அதிர்ஷ்டசாலி ராசி அப்படின்னே சொல்லலாம். நிறைய வழிகள் உங்களுடைய கண்ணில் தான் ஃபஸ்ட்டு படும். நல்ல நல்ல விஷயங்கள்லாம் நிறைய விஷயங்கள் உங்களுடைய கண்ணில் தான் ஃபஸ்ட்டு படும். உங்களுக்கு தான் அதற்கான வாய்ப்பு முதல்ல கொடுப்பாங்க. வீட்டிலேயே கூட ஒரு புதுசாக ஒரு ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க, ஒரே ட்ரெஸ்ஸை எடுத்துகிட்டு வந்திருக்காங்க, வீட்டில் 4-5 பேர் இருக்காங்க அப்படின்னா முதல்ல உங்ககிட்ட தான் கொண்டு வந்து கொடுப்பாங்க. நீங்கள் இதை போட்டுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி கொடுப்பாங்க. ஆனால் நீங்கள் யோசிச்சுக்கிட்டே நிற்கும்போது பார்த்திங்கன்னா அந்த வாய்ப்பு அடுத்தவங்களுக்கு போயிடும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களுடைய வீட்டில் கூட நடந்திருக்கும். உண்மையா இல்லையா அப்படிங்கிறத இந்த மீனராசி என்பர்கள் இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் தெரிவிங்க. பெரும்பாலும் மீனராசிக்கு யாரெல்லாம் நண்பர்களாக, கூட்டு தொழில் அமைக்கக்கூடியவங்களாக, நல்ல ஒரு வாழ்க்கை துணையாக பெரும்பாலும் எந்த ராசிக்காரங்களாம் உங்களுக்கு அமைவாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா கடகம், விருச்சகம், தனுசு இந்த 3 ராசிக்காரங்களும் பெரும்பாலும் மீனராசிக்கு நட்பு ராசியாக அமையறதுக்கான சாத்தியக்கூறு இருக்குது. இவங்களுக்குள்ள நல்ல ஒரு புரிதல் உணர்வு அதிகமாகும். அதே நேரத்தில் இவங்களோட சேர்ந்து ஒரு தொழில் அமைச்சாங்க அப்படின்னா நல்ல ஒரு மேன்மைக்கு வரலாம் மீனராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். எந்த ராசிக்காரங்களாம் கொஞ்சம் சவாலாக இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிதுனமும் கன்னியும். ஏன்னா புதனோட ராசி, புதன் உச்சமாகக்கூடிய ஒரு ராசி. இவங்க கூட பார்த்திங்கன்னா அடிக்கடி கருத்து வேறுபாடு, சின்ன சின்ன ஏமாற்றங்கள் இதெல்லாம் கொஞ்சம் இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். தனிப்பட்ட ஜாதகத்தை வைத்து பார்க்கும்போது அதை கரெக்டாக சொல்ல முடியும். இருந்தாலும் இவங்க 2 பேரும் நம்மளுடைய மீனராசிக்கு கொஞ்சம் ஒத்து வராது அப்படின்னே சொல்லலாம். உங்களுடைய நண்பனோட ராசி என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்டில் தெரிவிங்க. அதோட கூட உங்களுடைய வாழ்க்கை துணை இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய ராசி நட்சத்திரம் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்டில் தெரிவிங்க. இந்த மீனராசி நண்பர்கள் யாராவது பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா தெரிவிங்க. பெரும்பாலும் இந்த மீனராசிக்கு என்ன தொழில் நல்லா அமையும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆசிரியர் தொழில் நல்லா அமையும். மருத்துவம் சார்ந்த தொழில் நல்லா அமையும். உளவியல் ஆலோசகர், சைக்காலஜி டாக்டர் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்மளுடைய மீனராசிக்கு ரொம்ப நல்லா அமையும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா மனநிலையை நல்லா புரிஞ்சுக்கிட்டு செயல்படக்கூடியவங்க தான் நம்மளுடைய மீனராசி என்பர்கள். அதனால் இவங்களுக்கு உளவியல் ஆலோசகர் தொழில் நல்லா அருமையாக வரும் அப்படின்னு சொல்லலாம். இசையில், சினிமாவில், ஓவியத்தில், ஜோதிடத்தில், யோகாவில் இதில் எல்லாத்துலேயுமே இந்த மீனராசி என்பர்கள் நல்ல ஒரு டேலண்ட் பர்சனாக இருப்பாங்க. இது சார்ந்த தொழிலெலாம் இவங்க அமைச்சிக்கிட்டாங்க அப்படின்னா கட்டாயம் நல்லதே உங்களுக்கு நடக்கும். கடல் தொடர்பான எந்த தொழில் செஞ்சிங்கனாலும் நல்ல ஒரு சாதகமான பலன் இந்த மீனராசி என்பர்களுக்கு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். பெரும்பாலும் இந்த மீனராசிக்கு தாய் தந்தையார் ரொம்ப பக்கபலமாக இருப்பாங்க. அதே நேரத்தில் பெரும்பாலும் பாரம்பரிய தொழில் செய்யக்கூடியவங்களாக தாய் தந்தையார் இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். கல்விக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பாங்க பெற்றோர்கள். இந்த மீனராசி என்பர்களுடைய பெற்றோர்கள் படி 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 அப்படின்னு சொல்லி மீனராசியை ரொம்ப ஊக்கப்படுத்துவாங்க தாய் தந்தையார் பெரும்பாலும் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப ஒரு அன்பான குடும்பமாக பெரும்பாலும் இந்த மீனராசி என்பர்களுக்கு அமையும் அப்படின்னு சொல்லலாம். தாய் தந்தையர் ஆன்மீகத்தில் கொஞ்சம் ஈடுபாடு கொண்டவங்களாக இருப்பாங்க. அதே நேரத்தில் நிறைய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு என்னென்ன வழிகள் இருக்கோ அத்தனை வழிகளையும் அவங்க செஞ்சு வைப்பாங்க. பொதுவாக மீனராசி அப்படின்னாவே நல்ல ஒரு கருணை மனம் உடையவங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த ரொம்ப நேர்மையானவங்க, ஆன்மீகத்தில் ஈடுபாடு உடையவங்க, ரொம்ப பொறுப்பானவங்க, எதிரியை கூட இந்த மன்னிக்கக்கூடிய மனோபக்குவம் உடையவங்க அப்படின்னு சொல்லலாம். இவங்களுடைய பலவீனம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய பேர்த்து மேலே நம்பிக்கை வச்சு ஏமாந்துருவாங்க. கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டு ஒரு சில முக்கியமான முடிவுகள் எடுக்கும்போது கொஞ்சம் தவறாக முடிவு எடுக்கிறதுக்கான சூழ்நிலை பெரும்பாலும் இவங்களுக்கு அமைந்துடும் அப்படின்னே சொல்லலாம். இவங்களை பற்றி நம்ம அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே தொடர்ந்து பார்க்கலாம். இன்றைய காலகட்ட கிரக அமைப்புகள் இந்த மீன ராசிக்கு எப்படி இருக்குது, இந்த காலகட்ட சூழல்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம் வாங்க.
மீனராசி என்பர்களை பொறுத்தவரையிலும் இன்றைய காலகட்ட கிரகநிலையை வைத்து ஆராய்ந்து பார்க்கும்போது ராசியில் சனி பகவான் வக்ரகமாகி இருக்கிறார். ஜென்ம சனியாக இருக்கக்கூடிய சனி பகவான் வக்ரகமாக இருக்கிறது ரொம்ப ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் நம்மளுடைய மீனராசிக்கு அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப கஷ்டப்பட்டுகிட்டே இருக்கடா, கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிக்கா அப்படிங்கிற மாதிரி தான் இந்த காலகட்ட ஒரு சூழ்நிலை நம்மளுடைய மீனராசிக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். தைரிய வீரிய ஸ்தானத்தில் செவ்வாய் இருக்கிறதுனால நல்ல ஒரு தைரியமாக எல்லா விஷயத்துலையும் இறங்குவீங்க. சுகஸ்தானத்தில் புதன் இருக்கிறார். பஞ்சமஸ்தானத்தில் சூரியனும் குருவும், ரணருண ரோகஸ்தானத்தில் சந்திரன் சுக்கிரன் கேது, அயனசைன போகஸ்தானத்தில் ராகு, இந்த மாதிரி கிரக அமைப்புகள் நம்மளுடைய மீனராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் இருக்கிறதுனால சில தகவல்கள் கொஞ்சம் தாமதமாக வந்தாலும் கூட கடைசி நேரத்தில் பார்த்திங்கன்னா வெற்றி பெறக்கூடிய ஒரு யோகமான கிரக அமைப்பு இந்த மீனராசி என்பர்களுக்கு அப்படின்னு சொல்லலாம். சில காரியங்களில் கொஞ்சம் அவசர முடிவுகளை எடுக்க வேண்டாம், கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக யோசித்து முடிவு எடுத்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு நன்மை பெறக்கூடிய ஒரு அருமையான கிரக அமைப்பு தான் இந்த மீனராசிக்கு அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக ஒரு முக்கிய நபருடைய அறிமுகம் கிடைக்கும், அவங்க மூலிமா சில உதவிகளும் இந்த மீனராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். வீடு வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இருக்குது. அதே நேரத்தில் பழைய வழக்கு விவகாரங்களில் கையாண்டுட்டு இருக்கக்கூடிய மீனராசி என்பர்கள்லாம் அந்த வழக்கு விவகாரங்கள் ஓரளவுக்கு சாதகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். வெளியூர் வெளிநாடு செல்லக்கூடிய யோகம்லாம் இந்த காலகட்டத்தில் இருக்குது. புதுசாக ஒரு சில ஆர்டர்கள்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. வியாபாரம் தொழில் நடத்திட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் புதிய ஆர்டர் கிடைக்கிறதுனால நல்ல ஒரு வருமானம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான கிரக அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா புதுசாக கிளை தொடங்குவீங்க, அதற்கான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அமையும் அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு மேலதிகாரியோட அன்பு ஆதரவுலாம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான கிரக அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். ஒரு சிலர்கிட்டலாம் கடனை கொடுத்துட்டு எப்படா அவன் திருப்பி கொடுப்பான், நானும் கேட்டு பார்க்குறேன் ஆனால் திருப்பியே தரமாட்டேங்கிறான் அப்படின்னு மாதிரி கவலைப்பட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் நீங்கள் முயற்சி பண்ணீங்க அப்படின்னா அந்த பழைய கடன்லாம் திருப்பி பெறத்துக்கான யோகமான கிரக அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். நீண்ட நாளாக ஒரு சிலர்லாம் வேலைக்கு போயிட்டே இருக்கீங்க, ஒரு பணி நிரந்தரமே இல்லை, ஒரு பதவி உயர்வே இல்லை அப்படின்னு கவலைப்பட்டு இருந்தவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகமான கிரக அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். குடும்பத்தில் சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வரலாம், கொஞ்சம் கவனமாக பேசுறது நல்லது அப்படின்னு சொல்லலாம். குடும்ப உறுப்பினர்கிட்ட பேசும்போது முக்கியமாக ஒரு சில முக்கியமான முடிவுகள் எடுக்கும்போது வீட்டில் இருக்கிற பெரியவங்ககிட்டயோ அல்லது உங்களுடைய வாழ்க்கை துணைகிட்டயோ கொஞ்சம் கலந்து ஆலோசித்து நீங்கள் முடிவெடுக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம். இந்த காலகட்டத்தில் வீண் வாக்குவாதத்தை கொஞ்சம் குறைச்சிக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லலாம். வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இருக்குது. பிள்ளைங்க மூலிமா ஏதாவது மகிழ்ச்சி தர மாதிரி நல்ல விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். பெண்களுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. நீங்கள் ரொம்ப நாளாக திருமண வயதில் இருக்கக்கூடியவங்களாம் வரன் தேடிட்டு இருக்கீங்க, நல்ல ஒரு வரன் அமையாமல் கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க, அவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய யோகமான கிரக அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். எந்த விஷயத்தில் இறங்கினாலும் கொஞ்சம் கவனமாக இறங்கிக்கோங்க. வீட்டில் இருக்கிற பெரியவங்கிட்ட கொஞ்சம் ஆலோசனை கேட்டு அதன் பிரகாரம் நீங்கள் செயல்படுறது நல்லது அப்படின்னு சொல்லலாம். மாணவர்களை பொறுத்தவரையிலும் பாடங்களை ஒரு முறைக்கு 2 முறை கூடுதலாக கவனம் செலுத்தி படிச்சுக்கோங்க. ஏன்னா இந்த காலகட்டத்தில் மறதியோ அல்லது கவனச்சிதறலோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் ஏற்படுறதுக்கான ஒரு சாத்தியக்கூறு இருக்குது. அதனால் ஒரு முறைக்கு 2 முறை படிக்கும்போது அது வெற்றிக்கு ரொம்ப பக்கபலமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். சக மாணவர்கிட்ட பழகும்போது கூட கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கிறது இந்த மீனராசிக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம். மீனராசியில் புரட்டாதி 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது ஆரோக்கிய ரீதியாக இருந்த பிரச்சனைகள் சரியாகும். மனதில் ஒரு தைரியம் தன்னம்பிக்கை பிறக்கக்கூடிய ஒரு யோகமான கிரக அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். என்ன ஒன்று, உங்களுடைய தாயாருக்கு ஏதாவது சின்னதாக மருத்துவ செலவு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது, கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லலாம். தந்தைக்கிட்ட அடிக்கடி மனஸ்தாபம் ஏற்படும். அதனால் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் வாக்குவாதம் செய்கிறத விட கொஞ்சம் நிதானமாக அனுசரித்து போகிறது உங்களுக்கு நல்லது அப்படின்னு சொல்லலாம். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு தொழிலில் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். புதிய ஆர்டர்கள்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. குறிப்பாக உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு சக ஊழியர்கள் மூலிமா ஏதாவது மகிழ்ச்சி தர மாதிரி நல்ல விஷயம் ஒன்று நடக்க போகுது அப்படின்னே சொல்லலாம். குடும்பத்தில் ஒரு சில சண்டை சச்சரவுகள் இருந்தது இல்லையா, அதெல்லாம் அந்த காலகட்டத்தில் சரியாகும். குறிப்பாக கணவன் மனைவிக்கிடையே கூட சின்ன சின்ன வாக்குவாதங்கள் இருந்திருக்கும். கடந்த சில வாரங்களாகவே அது இருந்திருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா அந்த பிரச்சனை எல்லாமே சரியாகக்கூடிய யோகம் இருக்குது. கல்வியில் கொஞ்சம் அதிக கவனம் செலுத்தி படிச்சுடுவாங்க, நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் மாணவர்கள் அப்படின்னே சொல்லலாம். பெண்களை பொறுத்தவரைக்கும் இந்த காலகட்டம் ஓரளவுக்கு சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த காலகட்ட கிரக அமைப்பை வைத்து பார்க்கும்போது பெண்களுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப நாளாக ஒரு சிலர்லாம் வேலைக்கு போயிட்டு இருக்கிறவங்களுக்கு பணி நிரந்தரம் கிடைக்காம ரொம்ப போராடிட்டு இருந்திருப்பீங்க. அவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் ஒரு சம்பள உயர்வோ பதவி உயர்வோ ஏதாவது ஒன்று கிடைக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் ஒரு சில விஷயங்களை நம்பி ஏமாறக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது, அன்பு காட்டி ஏமாறக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. கொஞ்சம் கவனமாக செயல்படுறது நல்லது அப்படின்னு சொல்லலாம். மன அழுத்தம் சம்பந்தமான
பிரச்சனை கொஞ்சம் வரதுக்கான ஒரு சூழல் இருக்குது இந்த ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு. அதனால் உடன் இருக்கிறவங்களே ஒரு சில இடத்துல பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு ஏமாற்றத்தையோ மனக்கவலையோ மன அழுத்தத்தையோ கொடுத்துருவாங்க. கவனமாக செயல்பட்டிங்கன்னா பெருசாக பாதிப்போ இடர்பாடோ எதுவும் ஏற்படாது. கொஞ்சம் கவனமாக செயல்படுறது நல்லது அப்படின்னே சொல்லலாம். இது ஆடி மாதமாக இருக்கிறதுனால நீங்கள் குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வாங்க. குலதெய்வத்துக்கு நெய்வேத்தியமாக ஏதாவது ஒரு சக்கரை பொங்கலோ அல்லது ஏதாவது ஒரு பிரசாதமோ செஞ்சு போய் உங்களுடைய குலதெய்வத்துக்கு நெய்வேத்தியமாக படைத்து வழிபட்டுட்டு வாங்க. குலதெய்வ கோவிலுக்கு அமாவாசை பௌர்ணமி தவறாமல் ஒரு தீபம் போட்டு வழிபட்டுட்டு வாங்க. உங்களுடைய மனதில் ஒரு குழப்பம் இருக்கு இல்லையா, அந்த குழப்பத்துக்கு நல்ல ஒரு தெளிவு கிடைக்கும். செல்வ செழிப்போடு வாழ்வதற்கு இது ஒரு பக்கபலமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் இதை செஞ்சு பாருங்கள். அதோட கூட உங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு போகும்போது நீங்கள் தனி நபராக போய் குலதெய்வ கோயிலை வழிபடுறது வேஸ்ட். உங்களுடைய குடும்பத்தோடு சேர்ந்து போய் உங்களுடைய குலதெய்வ கோயிலை வழிபடும் போது கட்டாயம் உங்களுக்கு நல்லதே நடக்கும். நம்பிக்கையோடு குலதெய்வ கோயிலுக்கு போகும்போது உங்களுடைய குடும்பத்தோடு போய் வழிபடுங்க. எந்த தடையாக இருந்தாலும் சரி அது நீங்கும். நம்பிக்கையோடு இதை மட்டும் செஞ்சு பாருங்கள். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் மீனராசி என்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது மீனராசி என்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காம இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. மீனராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன, உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்டில் தெரிவிங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது, ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செஞ்சுக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். தேங்க்யூ.